எல்லாருக்கும் வணக்கங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரிடா, இப்போ என்னடா சொல்ல போற அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வாட்சுக்கு தாங்க. அதாவது ஊபர்ல தான் ஒரு ட்ரிப் எடுத்துட்டு போறப்ப இந்த வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ஞாபகார்த்தம் வாட்ச். நான் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா அதே கஸ்டமர் மூலியமாவே இந்த வாட்ச் எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க பர்சனலா, எதுக்கு பிரதர் போனதை மட்டும் வேகமா பெரிய வீடியோவா எடுத்து போட்டீங்களே, கிடைச்சதை ஏன் சிம்பிளா இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வீடியோ நான் அதில் போட்டிருந்த யூடியூப்ல அந்த அளவுக்கு வந்து வியூஸ் போகல. ஸோ அதனால நானும் பெருசா எடுத்துக்கல, ஷார்ட்ஸ்ல போட்டு முடிச்சிட்டேன். சரி இருந்தாலும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த பதிவுல நான் சொல்லிட்டேன். வாட்ச் கிடைச்சிருச்சு, அதுவும் கஸ்டமர் மூலியமாவே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அடுத்ததா என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில நமக்குன்னு டிரைவருக்கு ஆதரவா இருக்கிற இப்போதைக்கு நம்ம ஓட்டி நல்ல இன்கம் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா அது வந்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டாக்சில வந்து பார்த்தோம்னா இப்ப ரொம்ப லாங் வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க ரெட்டாக்சிலன்னு சொல்லலாம். ஏன்னா ஊபர்ல வந்து அமௌண்ட் கம்மினால இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆப்ல வந்து புக் பண்ண மாட்டேன்றாங்க. ஊபர்ல தான் அதிக பேர் புக் பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது ரெட்டாக்சி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ராபிட்டோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா மூணாவதா வந்து ஓலாவா சொல்லுவேன். ஓலா வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி இது பண்றதுக்கு அப்புறமா வந்து வேற லெவல்ல அடிக்கிறான் கிலோமீட்டருக்கு, அதுவும் பிரைம் பிளஸ்னா வேற லெவலுங்க. அதுக்கப்புறமா 4வது பார்த்தோம்னா ஊபர். ஆனா அதைத்தான் எல்லா பேரும் ஓட்டுவோம். நான் டிரைவர்கள் சார்பா சொல்றேன், ஓகேவாங்க? இது தப்பா இருக்குது, இது என்னோட கருத்து. இந்த 4 தாங்க. இந்த இப்ப கூட ராபிட்டோல அடிக்குது, கிலோமீட்டருக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான். சரி, ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றியே, நீ வந்து அதை ஓட்டுறிய. ரெட்டாக்சி நான் அதிகமா ஓட்டல உண்மையிலேயே. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெட்டாக்சில வந்து லோக்கல் தான், அப்படி இல்லைன்னா ரெண்டில் எடுப்பேன். ஊபர்ல கொடுக்குற மாதிரி அந்த இன்டர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நம்ம எடுக்கணும்னா ரெட்டாக்சில யாரும் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஊபர் தான் வந்து கம்மியான பிரைஸ்ல கொடுக்கறதுனால மக்கள் வந்து அதை தான் விரும்புறாங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா அந்த 0 கமிஷன் ஆரம்பிச்சான் பாத்தீங்களா ஊபர். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் நானும் தரவா நிறைய பேர் வீடியோ போட சொன்னீங்க, என்னால போட முடியல. ஆனா தரவா நான் இது வரைக்கும் செக் பண்ணதுல ஸ்டார்டிங்ல நல்லா கொடுத்தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு 20 கிலோமீட்டருக்கு 850 ரூபா போட்டான் ஊபர்லங்க. நான் அன்னைக்கு நான் ஓட்டல, ஆன் பண்ணி வச்சுதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இன்னொரு ட்ரிப், அதே தான் லாங் ட்ரிப் தான் வந்துச்சு. உண்மையிலேயே 30 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல போட்டான். ஆனா இன்னைக்கு டேட் இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கும்? மேக்சிமம் ஏதோ ஒரு கால் வருது. மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா 0 கமிஷன் பிளான் வந்து எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கணிச்சதுல ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு தூக்கி பூஸ்டா அள்ளி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெருசா இல்ல, நம்மகிட்டயே தான் பழையபடி ஆட்டையை போற மாதிரி தான் போகுது. ஆனா அந்த பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் அதிகமா தான் போடுறான். சில டைம் அந்த 0 கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கிலோமீட்டருக்கு நைட் டைம் ஓட்டினா ரொம்ப கம்மியா போடுவான். ஸோ இது எல்லா பேத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப நைட்டு ஓட்டுறீங்க பாத்தீங்களா, நைட்டு ஓட்டுறவங்க கவனிச்சு பாருங்க. இதுக்கு 0 கமிஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கொடுத்தான். சோ இப்ப நீங்க நைட்டு ஓட்டுறீங்க பாத்தீங்களா, இப்ப நைட்டு ஓட்டுறப்ப உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா நைட்டு கொஞ்சம் பெஸ்டா கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை எனக்கு ரேட்டிங் கூட இருக்கு, அதனாலதான் எனக்கு அமௌண்ட் கூட காமிக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. சோ இது என்னோட கருத்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி அமௌண்ட் போகுது இப்ப 0 கமிஷனுக்கு அப்புறமா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்றேன், ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் சொல்றேன். அதுல நான் ஒரு அம்புக்குறி மார்க் போட்டிருப்பேன், ஸோ பார்த்துருப்பீங்க. அவரு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைதாப்பேட்டை சிக்னலுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் தான். ஸோ நான் உங்களுக்கே தெரியும், அந்த எப்படி சொல்றது தெரியல, உங்களுக்கே தெரியும் ஹெவி டிராஃபிக்கா இருக்கும், மைல்டா தான் மூவ் ஆகும் வண்டியை. யாருமே இந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து பைக்ல நிக்கிறாரு, யாருமே வந்து பார்த்தோம்னா அவருக்கு இந்த சைடு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு வந்து வழியை விடல, வண்டி யாருமே நிப்பாட்டல. நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ பைக் தான் நிக்குது, சைட்ல பார்த்தா ஒரு மண்டம் மாதிரி தெரியுது. அதாவது பைக் இப்படி இருக்குன்னா கீழே வீல் சேர்ல இருந்தா எப்படி இருக்கும், அதுல உட்காந்த மாதிரி ஒரு மண்டம் மட்டும் தெரிஞ்சு. நான் இந்த பைக்காரத்தை பார்த்துட்டு தான் நான் வண்டியை நிப்பாட்டுறேன். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்ற ரெண்டாவது லாஸ்டா பார்க்கறது எனக்கு புள்ள அடிச்சிருச்சு. நான் வண்டியை நிப்பாட்டவும் அவர் மூவ் பண்றாரு, சைட்ல ஒரு வீல் சேர், அவரு அப்படியே மூவ் பண்ணி வர்றாரு. இந்த பைக்ல போறவர் அப்படியே மெதுவா போறாரு, ரோட கிராஸ் பண்றாரு. நான் நிப்பாட்டமே அப்படியே வரிசை அப்படியே மெதுவா ரோட கிராஸ் பண்றேன். அந்த பைக் அந்த வீல் சேர் பேசணும் அப்படியே மெதுவா போறாங்க. ரெண்டாவது எனக்கே பார்த்து அப்படியே சிலுத்துருச்சு. நான் வண்டியை நிப்பாட்டிட்டு ரெண்டாவது பார்த்தேன், உடனே வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், எடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோ தான். அவர் தான்
அந்த அளவுக்கு நின்று ஹெல்ப் பண்ணிட்டு திரும்ப அவர் வரை கிளம்பிட்டாரு. நின்று பேசக்கூட முடியல. ஆனா இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. நீங்களும் ஏதாவது ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, ஊனமுற்றோர்கள் தான் அப்படின்னு இல்லை, நம்மள மாதிரி எவ்வளவோ டிரைவர் இருப்பாங்க. ஸோ அவங்க சிக்னல்லையோ இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா அவங்களால கிராஸ் பண்ண விடவே மாட்டாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நமக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை வெங்காயம் இல்லை. இது ஏன் சொல்றேன்னா, சொன்னா பேசிக்கிட்டே போனோம். போக ஃப்ளோவில் இன்னும் எவ்வளோ வருது அது போக வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் நிப்பாட்டுவேன். சில டைம் சந்துக்குள்ள இருந்து வர்றாங்க, ஒரு சிக்னல் இருந்து நம்ம டீ போர்டு வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிதுன்னா, ஸோ நான் உடனே வண்டியை நிப்பாட்டி அவங்க மூவ் பண்ணி போட்டுமே. ஏன்னா இல்லை அவங்களும் நம்ம கூட டிராவல் தானே பண்றாங்க. ஸோ நம்மள மாதிரி அவங்களும் ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வரோமோ அவங்களும் அதே போலதான் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டு ஸோ போட்டோம், ஆரன் அடிக்கிறாங்களா வெளிவிடுங்க, போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நினைச்சு ஓட்டுங்க. ஸோ நம்மள ஒருத்தர் மாதிரி நினைச்சிட்டே பின்னாடி மாப்பிள்ள வரானா என்ன ஆரன் அடிச்சுட்டே போட்டு போடா நீ நான் பின்னாடி வரேன்டா கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம். ஒரு சில பேர் ஏறி வர நான் எப்படி உனக்கு வெளியே விட, நீ என்னை முந்திட்டு போவேன், நான் உன்னை முந்துவேன். ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னா, நைட் டைம் பார்த்துருக்கீங்க சென்னைக்குள்ள என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நிறையா பேர் வந்து சொல்ல முடியாத வேதனையும் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், முடிஞ்சளவு கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க வண்டியை.